நல்லா கமகமன்னு நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, சோம்பு, கசகசா, கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்கி தனியா எடுத்து வச்சிருங்க. இன்னொரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணி கரம் மசாலா, கொஞ்சமா கடுகு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச நம்ம நாட்டுக்கோழியை ஆட் பண்ணி நல்லா வணக்கி உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி கொஞ்சமா வெந்திருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு திரும்பி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். லைட்டா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஆற வச்ச விழுதுகளை நம்ம அரைச்சி திரும்பியும் நம்ம அந்த குழம்போட சேர்த்து திரும்பி கிண்டி வைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது முட்டைக்கோழின்றனால அந்த முட்டையை நம்ம கடைசியாக சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமா மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுட சுட நாட்டுக்கோழி விருந்து ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.